டோனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கோட் படத்துல பவதாரணியோட வாய்ஸை ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்தது மாதிரி வேட்டையன் கூலி படங்கள்ல ரஜினியோட ஓப்பனிங் சாங்க்கு எஸ்பிபியோட வாய்ஸை கொண்டு வந்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாங்களான்னு திண்டுக்கல்ல இருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்ப அதிர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கின்ற எண்ணம் வேட்டையன் திரைப்படத்தின் இயக்குனரான ஞானவேலுக்கோ கூலி திரைப்படத்தின் இயக்குனரான லோகேஷ் கனகராஜுக்கோ இருப்பதாக தெரியல. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் விக்ரம் பிரபுவை வச்சு படம் எடுப்பாரான்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. எதனால இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. ஆதிக் ரவிச்சந்திரனும் விக்ரம் பிரபுவும் நல்ல நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போது உறவினர்களும் கூட. அதனால் நிச்சயமாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலே விக்ரம் பிரபு நடிப்பிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச 5 படங்கள் என்னென்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கணவனே கண்கண்ட தெய்வம், கொஞ்சம் சலங்கை, கல்யாண பரிசு, பாசமலர், ஈறுகோடுகள் ஆகிய 5 திரைப்படங்கள் தான் எமினேசன் நடித்ததிலே எனக்கு மிகவும் பிடித்த படங்கள். வைரமுத்துவும் இளையராஜாவும் பிரியாம இருந்திருந்தா வாலி 1000 சாங்ஸ்க்கு மேல எழுதியிருப்பாரா? ஏஆர் ரஹ்மான் இவ்வளோ பெரிய உயரத்தை தொற்றுப்பாரான்னு மதுரையில இருந்து முரளி கேட்டிருக்காங்க. 1000 பாடல்களுக்கு மேலாக வாலி எழுதினார் என்றால் அதுக்கு காரணம் அவருடைய திறமை தானே தவிர இளையராஜாவை விட்டு வைரமுத்து பிரிந்ததல்ல. அதே போல்தான் ஏஆர் ரஹ்மான். அவர் புதிய புதிய உயரங்களை இசை உலகிலே தொட்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவரிடமிருந்த அபாரமான திறமை. இளையராஜா வைரமுத்து மோதல் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் அறிமுகமாக கொஞ்சம் காலம் பிடித்திருக்கலாம், அவ்வளவுதான். பாரதி ராஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பஞ்சு அருணாச்சலத்துக்கு அவர் ஏன் ஒரு படம் கூட பண்ணல, இல்ல முயற்சி பண்ணாரான்னு அடையாறுல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. கதாசிரியரும் தயாரிப்பாளருமான பஞ்சு அருணாச்சலத்துக்கு அவருடைய நண்பரான பாரதி ராஜா படமே பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. மண்வாசனை திரைப்படம் நானும் கதாசிரியர் பஞ்சு அருணாவும் இணைந்து தயாரித்த திரைப்படம் தான். கவிஞர்கள் வைரமுத்து, மதன் கார்கி, கபிலன் இவங்க எல்லாரும் கூடயும் யுவன் சங்கர் ராஜா ஒர்க் பண்ணும்போது ஏன் இளையராஜா மட்டும் இவங்க கூட ஒர்க் பண்ண மறுக்கிறாருன்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லையே. அவருக்கு கருத்து வேறுபாடுன்னா அது இளையராஜாவோடு தான். அதன் காரணமாகத்தான் இளையராஜா தன்னுடைய திரைப்படங்களிலே வைரமுத்து பாட்டு எழுத இசைவதில்லை. சார், நீங்க இந்தியன் 2 படத்தோட முன்னோட்டத்தை பார்த்துட்டீங்களா? அதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என்னதான் யுவன் சங்கர் ராஜா ஒரு நல்ல இசையமைப்பாளராக இருந்தாலும் கோட் படத்துல ரிலீஸ் ஆன 2 சிங்கிள்ஸோட சாங்ஸ்மே அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல. கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. ஸோ இந்த டைமை பயன்படுத்திட்டு அவர் மக்கள் ஒப்பீனியனை எடுத்துட்டு கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி பிஜிஎம் எல்லாத்தையும் திரும்பவும் கம்போஸ் பண்ணுவாரான நியூசிலாந்துல இருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவிடம் எதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதை அப்படியே பதிவு செய்து விட்டோம். இப்போ யுவன் சங்கர் ராஜா பார்த்து விட்டு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம். கல்கி படம் பியூரிசியா படத்தோட காப்பியான மட்டக்களப்புல இருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற பியூரிசியா என்ற படத்தை நான் பார்க்கல. நான் பார்க்காத நிலையிலே பியூரிசியா படத்தினுடைய அப்பட்டமான காப்பி தான் கல்கி என்றோ அல்லது கல்கி படத்துக்கு அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றோ பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. ஹாலிவுட் மூவிஸ்ல கேஸ்டிங்கே தனியான ஒரு டீம் இருக்காங்க. அவங்களோட ஒர்க் என்ன, அதே போல ஏன் இந்தியன் பிலிம்ஸ்ல இல்ல அப்படின்னு தலையாம்பள்ளம்ல இருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. இந்தி மொழி படங்களிலே காஸ்டிங் டைரக்டர்ஸ் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்தி படங்களில் பல பேர் அப்படி பணியாற்றுறாங்க. முழு கதையையும் தெரிந்து கொண்டு அந்த கதையில் இடம்பெற்றிருக்கின்ற பாத்திரங்களுக்கு எந்தெந்த நடிகர்கள் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றதுக்கு சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3 என்று கொடுப்பது தான் காஸ்டிங் இயக்குனருடைய வேலை. விடாமுயற்சியோட எந்த படம் போட்டி போடுன்னு பாண்டியில இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளி அன்று வெளிவரும் அப்படின்னு வலைதளங்களிலே தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றனவே தவிர லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. அவங்க அதை உறுதிப்படுத்தின பின்னால் தான் தீபாவளிக்கு எந்தெந்த படங்கள் போட்டியிடுகின்றன அப்படின்றது தெரிய வரும். சார், தமிழ் சினிமாவோட 2024 ஹாஃப் இயர்லி ரிசல்ட் நான் என்ன சொல்லுவீங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. கடந்த வாரம் சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 6 மாத காலத்தில் சினிமா உலகம் எப்படி இயங்கியது அப்படின்றத பற்றி தனஞ்சயன் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். மொத்தமாக வெளியான படங்களில் 5% படங்கள் தான் வெற்றி படங்கள் அப்படின்றது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். சினிமா மீதான ஒரு அபரீதமான மோகமும் சினிமாவில் நடிக்கிற நடிகர்களை கடவுளா பார்க்குற அந்த மனோபாவமும் இப்போ பொதுமக்களிடையே குறைஞ்சிருக்கே. இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னு மதுரையிலேருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. சினிமா மீதான மோகம், சினிமா நடிகர்களை கடவுளாக பார்க்கின்ற மனோபாவமும் குறைந்திருப்பதாக எனக்கு தெரியல. பிரசாந்த் நடிக்கிற அந்தகன் படம் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையான சேலம் வந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் அந்தகன் திரைப்படத்தை வெளிக்கொண்டு வருவது அப்படின்னு தியாகராஜன் முடிவெடுத்திருந்தாலும் அந்த மாதத்தில் என்னென்ன படங்கள்லாம் வருது அப்படின்றத பார்த்து தானே
தேதியை நிர்ணயிக்க முடியும். அதற்காக காத்து கொண்டிருக்கிறார் தியாகராஜன் என்று நினைக்கிறேன். ஜெய்சங்கர் நடிச்ச படங்கள்ல 60ஸ்லேருந்து ஒரு சாங்கும் 70ஸ்லேருந்து ஒரு சாங்கும் நீங்க சூஸ் பண்ணணும்னா எந்தெந்த சாங்ஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு லண்டன்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. 60களில் வெளியான ஜெய்சங்கர் படங்கள்ல இருவல்லவர் படத்தில் இடம்பெற்றிருந்த நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். 70ல் வெளியான ஜெய்சங்கர் படத்திலே எனக்கு பிடித்த பாடல் என்றால் அது சிஐடி சங்கர் என்ற படத்தில் இடம்பெற்றிருந்த நாணத்தாலே கண்ணம் மின்னம் என்ன என்று தொடங்குகின்ற பாடல். ஆக்டர் விஜய் நடிச்ச பூவை உனக்காக படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்களே, அது உண்மையான? பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக படத்தை மறுவெளியீடு செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருவது உண்மைதான். சார், இந்தியன் 2 படத்துல ஒர்க் பண்ண 7 பேர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. இந்த படம் மாதிரி வேற ஏதாவது படங்களுக்கு நடந்திருக்கான? குவைத்ல இருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள பட்டியலை பார்க்கும்போது எனக்கே அச்சமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு மிகச்சிறந்த கலைஞர்களை நாம் ஒரு விபத்திலே இழந்த சம்பவம் இதற்கு முன்னாலே நடந்ததாக எனக்கு தெரியல. பாபா லட்சுமணன் அவர்களோட பேட்டியில நைனா அப்படின்னு ஒருத்தர் அடிக்கடி குறிப்பிட்டு சொன்னாரே, அவரை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு வேலுச்சேரியிலிருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. பாபா லட்சுமணன் தன்னுடைய பேட்டியிலே நைனா என்று அடிக்கடி குறிப்பிட்ட அந்த நபருடைய பெயர் DK சங்கர். அவர் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் எடிட்டரும் கூட. அந்த காலகட்டத்தில் அவரை தெரியாதவர்களே தமிழ் சினிமாவில் இல்லை என்று சொல்லலாம். அவரோடு எவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நேரம் போவதே தெரியாது. அந்த அளவுக்கு மிகச்சுவையாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு கலகலப்பான மனிதர் தான் DK சங்கர். தமிழ்நாட்டில் ஸ்டார் மூவிஸ், HBO, MGM மாதிரியான சேனல்ஸ்ல உலகத்தரமான மூவிஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனாலுமே உலக சினிமாக்கள் பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கு பைரட்டட் DVDs தான் மூலதனமா இருந்திருக்கு. அது எப்படி? அண்ட் ஆல்சோ பைரசி இல்லைன்னா இந்த நல்லது நடந்திருக்குமான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. HBO, MGM போன்ற சேனல்களில் உலகத்தரமான படங்கள் அந்த காலகட்டத்திலே ஒளிபரப்பப்பட்டது அப்படின்னாலும் அந்த படங்களை எல்லாம் நீங்கள் நினைக்கின்ற நேரத்துக்கு பார்க்க முடியாது. அவங்க ஒளிபரப்புகின்ற நேரத்தில் தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் திருட்டு விசிடியுடைய ஆக்கிரமிப்பு மிக அதிகமாக இருந்தது. நடிக்க 45 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வடிவுக்கரசி பத்தியும் அடுத்த மாசம் அவங்களுக்கு நடக்க இருக்கிற பாராட்டு விழா பத்தியும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்கன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. வடிவுக்கரசியின் திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இன்று வரையிலே அவருக்கு கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்வேன். எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தீங்கன்னாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த ஒரு நடிகை தான் வடிவுக்கரசி. இது சும்மா புகழுரைக்காக நான் சொல்கின்ற வார்த்தையில் அதை பக்கத்திலிருந்து பல படப்பிடிப்புகளில் பார்த்த அனுபவம் எனக்கு உண்டு. பல வருடங்களாக பாராட்டப்படாமல் இருந்த நடிகையான வடிவுக்கரசிக்கு இப்போது ஒரு பாராட்டு விழா நடப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது என்பது உண்மை. சார், சென்சார் போர்டு எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு படத்துல ஒரு சீனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க போய் செக் பண்ணுவாங்களா? அதுக்குன்னு தனி டீம் இருக்குமா? இல்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க பாக்குறதோட சரியான? பெங்களூர்ல இருந்து டெனிஸ் கேட்டிருக்காங்க. எல்லா திரையரங்குகளுக்கும் சென்று அங்கே திரையிடப்படுகின்ற படங்களை பார்க்கின்ற உரிமை எல்லா தணிக்கை குழு உறுப்பினர்களுக்கும் உண்டு. அவங்க படத்தை பார்க்கும்போது ஏற்கனவே அவர்களால் வெட்டப்பட்ட காட்சிகள் அந்த படத்தில் எடுப்பதாக அவங்க நினைச்சாங்கன்னா அந்த தணிக்கை சான்றிதழையே அவங்க திரும்ப வாபஸ் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட படத்திலே தணிக்கை விதிகள் மீறப்பட்டிருந்தால் அந்த படத்தை தடை செய்யக்கூடிய உரிமை கூட தணிக்கை குழு அதிகாரிகளுக்கு உண்டு. அடுத்து என்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவின் முதல் பிரம்மாண்டமான படைப்பு என்றால் சந்திரலேகா திரைப்படம் தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாக அதை தயாரித்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய விளம்பரங்களையும் பிரம்மாண்டமாக செய்தார் SS வாசன். அதன் காரணமாகத்தான் இந்தியா முழுமைக்கும் அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. சந்திரலேகா திரைப்படம் இந்தியிலே வெளியான போது இந்து பத்திரிகை முதல் பக்கத்திலே ஒரு வண்ண விளம்பரத்தை வெளியிட்டார் SS வாசன். அந்த படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக SS வாசன் செலவிட்ட தொகையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த காலகட்டத்திலேயே ஏறக்குறைய 25 லட்சம் ரூபாயை அந்த படத்தினுடைய விளம்பரத்துக்காக செலவிட்டிருக்கிறார் SS வாசன். அன்றைய 25 லட்சம் ரூபாயினுடைய இன்றைய மதிப்பு 176 கோடி ரூபாய் என்பது தெரிந்தால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். சந்திரலேகா திரைப்படத்திலே ஹிந்தி நடிகர்கள் நடிக்கலை. ஆனாலும் அந்த படத்தை ஹிந்தி ரசிகர்கள் எல்லோரும் விரும்பி பார்த்தார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் SS வாசன் செய்த விளம்பரம் தான். நான் கல்கத்தா சென்றிருந்த போது எந்த மூல முழுக்கில் பார்த்தாலும் அங்கே சந்திரலேகாவுடைய விளம்பர பலகை இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. நான் கணக்கிட்டு பார்த்ததில் ஏறக்குறைய 25 இடங்களில் அப்படிப்பட்ட பேனரில் நான் பார்த்தேன். இந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணதுக்கு பின்னால் அந்த படத்தில் விஷயம் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றிருக்காது. ஆனால் அந்த படத்துலேயும் விஷயம் இருந்ததுனால தான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை
சந்திரலேகா திரைப்படம் குவித்தது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததனால் தான் இந்தி பட உலகுக்கு செல்லலாம் என்ற எண்ணமே எனக்குள் தோன்றியது என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் ஏவி மெய்யப்ப செட்டியார். ஏவிஎம் நிறுவனம் மட்டுமின்றி அதற்கு பின்னாலே விஜயா வாகினி, மாடர்ன் தியேட்டர்ஸ், பச்சராஜா போன்ற நிறுவனங்கள் ஹிந்தியிலே கால் பதித்தார்கள் என்றால் அதுக்கும் காரணமாக இருந்தது எஸ்.எஸ். வாசனுடைய அந்த வெற்றி தான் என்றும் ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஏவி மெய்யப்ப செட்டியார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.